மாநிலம் முழுவதுமே 100% நம்ம வாக்காளர் வாக்கணைக்கு ஓட்டு போடணும். அதுக்கு இந்த விழிப்புணர்வு சைக்ளோத்தான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்கு இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்கள், போலீஸ் கமிஷனர் அவர்கள் இங்கே வந்துள்ளார். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 700 சைக்கிளிஸ்ட் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மூலமாக ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு வாக்காளர்கள் நம்ம எலக்ட்ரல் ரோலில் அவங்களோட பேர் பதிவு இருக்கிறதா இல்லையா அது பார்த்துட்டு, இல்லாத பட்சத்தில் இன்னும் அவங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தெரிஞ்சு ஓட்டிங் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ஓட் போடுறதுக்கு வரணும். அந்த விழுப்புணர்வு கொடுக்கறதுக்கு இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நன்றி. அந்த மாதிரி கடிதம் வரும்போது நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதை அனுப்புவோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது பரிசீலனை பண்ணி அது நமக்கு எந்த மாதிரி உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் செய்வோம். சார், விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம அசம்பிளி சார்பாக லெட்டர் வருவோம். அது வந்தால் நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன உத்தரவு வருதோ அந்த மாதிரி செய்வோம். ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க. இன்னைக்குலேருந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். சென்னையில் வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு 2 கம்பெனி நம்ம இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நகர பகுதிகளில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எங்கே இருப்பாங்களோ அங்கேயும் போவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸில் நமக்கு 1ஆம் தேதி ஒரு 15 கம்பெனி, 7ஆம் தேதி 10 கம்பெனி வர போகிறாங்க. அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து நிபந்தனை வச்சுருக்காங்க. மத வழிபாட்டு தளத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரமான செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம வரும்போது அந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் வரும்போது அது கண்டிப்பாக நம்ம எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி நம்ம ஆக்ஷன் எடுத்துருவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.